நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கால் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கால் மேனேஜ்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வர்ற இன்கமிங் அவுட்கோயிங் எல்லா கால்ஸுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு கரண்ட்லி அப்படின்னா, ஸோ இதுல என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் எல்லா மெனுலும் கொடுத்துருக்க மாதிரி ஒரு செட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த செட்டிங்ஸ்ல நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லிஸ்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் வரணுமா இல்லை ஃபில்டர் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ரோக்கு எத்தனை ஆகணும்னு சொல்லிட்டு ஃபில்டர் ப்ரிஃபரன்ஸ் எப்படின்னா டேட் என்ன பேஸ் பண்ணி ஃபில்டர் ஆகணும், டேட் வீக் மந்த் அந்த மாதிரி எது பேஸ் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைலர் டைப். இந்த டைலர் டைப் எதுக்காக அப்படின்னா மல்டிபிள் யூசர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கால்ஸ் நம்ம அசைன் பண்ண முடியும். ஒன்று கோல்டு கால்ஸ், இல்லாட்டி ஃப்ரம் லீட்ஸ், இல்லாட்டி ஃப்ரம் டு டூ லிஸ்ட். கோல்டு கால்ங்கிறது என்னன்னா நம்மகிட்ட நம்பர் ஆஃப் டேட்டாஸ் எக்ஸல் ஷீட்ல இருக்கு, அது நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணல, கஸ்டமரா இருக்காங்க, தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம கோல்டு கால்ல இம்போர்ட் பண்ணி கோல்டு காலா பேச முடியும். ஃப்ரம் லீடுங்கிறது என்னன்னா நம்ம லீட்ஸ் பார்த்தோம் பிஃபோர், அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்துக்குமே நம்ம கால் பண்ணி பேசுறது தான் ஃப்ரம் லீட்ல கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா டு டூ லிஸ்ட். நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம டு டூ போட்டிருப்போங்களே இந்த டேட் அண்ட் டைமில் டாஸ்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது பேஸ் பண்ணி நம்மளுக்கு கால்ஸ் அசைன் ஆகி வர்றதுக்கு தான் டு டூ லிஸ்ட்னு நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பேஸ் பண்ணி நம்ம இந்த யூஸருக்கு என்ன கால், இப்போ கோல்டு கால் வேணும் அப்படின்னா சப்மிட் பண்ணிட்டோம்னா அவங்க இந்த யூசர் டெமோ கம்பெனிங்கிற யூசருக்கு கோல்டு கால் அசைன் ஆகிருக்கும். ஸோ இங்கேயே பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கோல்டு காலிங்ல பெண்டிங்ஸ் எத்தனை கால்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். 226 இருக்கு, ஃபாலோஅப்ஸ் எத்தனை வச்சிருக்காங்க, கால் பேக்ல எத்தனை ஸ்கிப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கேயே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? பின்ன டைலர் மெசேஜ். இப்போ ஒவ்வொரு யூஸருக்கும் நம்ம மெசேஜ் செட் பண்ணிக்கலாம். இப்போ டெமோ கம்பெனி அங்கே நம்ம டைலர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஆப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுறதுக்கு, எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கே என்ன கண்டென்ட் போகணும்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பின்ன ரெக்கார்டிங் டைப். ரெக்கார்டிங் டைப்னா இந்த யூசரோட ரெக்கார்ட் என்ன பேஸ் பண்ணி எல்லா கால்ஸுமே சேவ் ஆகணுமா, இல்லை இந்த ஆர்கனைசேஷன் எப்படின்னா நம்ம லீட்ஸ் இல்லாட்டி நம்ம கஸ்டமராக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கால் மட்டும் ரெக்கார்ட் பண்ணால் போதும். இல்லை அன்வான்ட் இப்போ பர்சனல் நம்பர்லேருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்குமா, பர்சனல் நம்பர் கால்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுங்களா, அப்படி ரெக்கார்ட் ஆக வேண்டாம், ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக வர்ற கால்ஸ் மட்டும் இதில் ரெக்கார்ட் ஆனால் போதும் அப்படின்னா ஆர்கனைசேஷன் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் கால்ஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். பின்ன நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஃபைல்ஸ். அந்த ரெக்கார்டிங் ஃபைல்ஸில் என்ன அப்படின்னா இப்போ அந்த ஃபைல் நம்மளுக்கு சேவ் ஆகணுமா சேவ் ஆக வேண்டாமான்னு சொல்லி, இப்போ இந்த யூஸருக்கு ரெக்கார்ட் ஆகுங்களே ரெக்கார்டிங் ஃபைல்ஸ் இருக்குங்க இல்லையா, இப்போ வாய்ஸ் நோட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த இது சேவ் ஆகணுமா, இப்போ என்ன பேசியிருக்கோம் அது சேவ் ஆகணுமா வேண்டாமாங்கிற ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கும். பின் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோ கால். இந்த ஆட்டோ கால் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா இப்போ ஒன்ஸ் நம்ம கால் தீரப்போகுது அப்படின்னா பிஃபோர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கால் மேப் ஆகணும் அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நம்பர் எக்ஸ்ட்ரா லோட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கோங்க இல்லையா, அதுதான் இப்போ இந்த கால் கவுண்ட் கீழே ஆனோடனே இத்தனை டேட்டாஸ் வந்து அசைன் ஆயிருமே, ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிரும். அதுதான் இங்கே ஆட்டோ கால்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினு செட்டப்ஸ். நம்ம எல்லா மினுஸ்லயும் கொடுத்துருக்கிற மாதிரியே என்ன ஏதாச்சும் அன்வான்டா இருக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அன்செக் பண்ணி அவங்களால ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளவு தான் நம்ம செட்டிங்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இங்க பார்த்துட்டோம் அப்படின்னா மல்டிபிள் நம்பர்ஸ் ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ இங்க பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃபில்டர் பண்ணுறதுக்காக. அது என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஃப்ரம் டு பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பின்ன கான்டாக்ட் பேஸ் பண்ணி, இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமரை இல்லாட்டி லீட் பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ கலைன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, இந்த கஸ்டமருக்கு மட்டும் நம்ம எப்பெல்லாம் கால் பண்ணியிருக்கு, இன்கமிங் எப்போ வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் நேச்சர்ங்கிறது இன்பவுண்டா அவுட் பவுண்டா இல்லை மிஸ்டு கால் வந்துச்சு இல்லை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா, பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி கால்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்க முடியும். பின்ன பார்த்தீங்கன்னா டைப்ஸ் கம்ப்ளீட்டட் ஷெட்யூல் கால்ஸா இல்லை அந்த மாதிரி பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக ஃபாலோ அப்பா இல்லை நாட் அப்டேட்டடா, பின்ன கால் ரிசல்ட் என்ன கால் பேக் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த திங்ஸ்,
பின் கால் ரெக்கார்டிங் டேட்டா பேஸ் கால்ஸா இல்லை ஆல் கால்ஸ், அது என்னன்னா நம்ம ஆர்கனைசேஷன் அப்படி அந்த பார்த்துருந்தோம் இல்லையா, ஆர்கனைசேஷன் கால்ஸும் இல்லை அவங்களுக்கு வந்து எல்லா கால்ஸுமே பார்க்கணும் பர்சனல் கால்ஸ் இருந்து அப்படின்னா ஆல் கால்ஸில் பார்த்துக்க முடியும். பின் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் ரெண்டுமே நமக்கு ஆக்டிவ் யூசர்ஸ் இன்ஆக்டிவ் யூசர்ஸ் அந்த மாதிரி பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. பின் இங்கே டாப்பில் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது குளோபல் சர்ச்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர் இங்கே டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பர் நம்ம சாஃப்ட்வேர்ல எந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே நம்மளுக்கு அதை கொண்டு வந்து காமிச்சு தரும். பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இத்தனை இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ K6ங்கிற யூசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த நம்பர் எங்கெல்லாம் யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்துக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நம்பர் மட்டும் இல்லாமல் நேம், இமெயில், ஜிஎஸ்டி நம்பர், நேம் அந்த மாதிரி எல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அதே தான் ஃபால்ஸ் காலர்லையும் சேம் டிட்டோ தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருப்போம். குளோபல் சர்ச்ல என்ன பார்த்தோமோ அதே தான் ஃபால்ஸ் காலர்லேயும் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஃபைல். ரெக்கார்டட் ஃபைல்னா என்னன்னா, நம்ம இப்போ ஒரு பேசியிருப்போங்களா அந்த கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்குங்களா, நம்ம ஆட்டோ சிங்க் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த என்னெல்லாம் பேசணுமோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ அது என்ன பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி கேட்கறதுனாலுமே நீங்கள் கேட்டுக்க முடியும். இதுக்காக தான் கால் ரெக்கார்ட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பட்டன் யூஸ் ஆகுது. பின்ன இந்த சிங்க் கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம இதில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாமே சிங்க் ஆகணும் அந்த மாதிரி இருக்க பர்பஸ்க்காக. பின்ன ஆட் கால் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ அதை லீவ் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேட்டா ஒன்று ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு டேட்டாஸுமே உங்களுக்கு இங்கே அசைன் ஆகி இருந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதோட சீரியல் நம்பர், இப்போ டெமோ கம்பெனிங்கிறது, பின்ன இங்கே ஃபோன் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் பண்ணோம் அப்படின்னா இங்கே பண்ணிக்கலாம். பின்ன இங்கே கால் இன்ஃபோ, இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங்கா இன்கமிங்கா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மிஸ்டு கால்ஸாக வந்திருக்கு. அப்போ நமக்கு ரெட்டில் காணிக்கும், இன்கமிங்க்கு க்ரீன், அவுட் கோயிங் இந்த ப்ளூ மாதிரி காணிக்கும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ என்ன டேட்டில் கால் வந்துச்சு, எத்தனை டியூரேஷன் பேசியிருந்தோம், இந்த கால் ரெக்கார்டிங்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். ஓகேங்களா. பின் இந்த நம்பர் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஃபால்ஸ் காலர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோல்டு கால் அசைன் பண்ணணும் அப்படின்னாலுமே, இப்போ ஒரு யூசர் மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கோல்டு காலிங் கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த ஒரு யூசர் மட்டும் எத்தனை நேரம் பேசியிருக்காங்க, இப்போ டெமோ கம்பெனிங்கிற யூசர் அவங்க டாக் டைம் எத்தனை செக் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு இங்கிருந்து பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டெமோ கம்பெனிங்கிற யூசர் வந்துட்டு இந்த டேட் இந்த டேட் வரைக்கும் 165 கால்ஸ் பண்ணியிருக்காங்க, 5 hours 2 minutes 66 seconds டாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் டாக் டைம் பார்த்தீங்கன்னா 1 minute 50 seconds பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்க முடியும். இப்போ பல்காக கால் எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா பல்க் டேட்டா இம்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இங்கே பல்க் டேட்டா இம்போர்ட்டில் வந்துட்டு நீங்கள் இங்கே டேட்டாஸ் ஜஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மகிட்ட என்ன நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா ஜஸ்ட் நீங்கள் இம்போர்ட் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டயலர் ஆப்பில் உங்களுக்கு மேப் ஆகிருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் எல்லா கால்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் எல்லா காலும் நீங்கள் அங்கே ஓகே நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா ரிசல்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒரு ஆக்ஷன் பட்டனில் நீங்கள் ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லீடாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா. இதுதான் நம்ம கால் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம்.